உங்ககிட்ட இப்போ ஒரு ஒயிட் சாக் கொடுத்துட்டு ஒரு பிளாக் போர்டில் ஒரு டாட் வச்சு ஒரு கோடு வரைஞ்சு இந்த கோடை ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அந்த கோடை நம்ம இந்த பிளாக் போர்டு முடியிற மட்டும் எடுத்துட்டு போறோம். ஓகே, போர்டு முடியுது, ஆனா கோடு முடியல, அன்பினிஷ்டா தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? சரி, ஓகே, அந்த போர்டை தாண்டியும் அந்த கோடை எடுத்துட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதுக்கு பவுண்டரிஸ் வருதே தவிர அது ஃபினிஷ் ஆகாது. கரெக்டா? அப்போ அந்த கோடை முடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆரம்பிச்ச இடத்துக்கே அந்த கோடை எடுத்துட்டு வந்து சேர்த்தோம்னா அது சர்க்கிளா மாறிடும், அந்த கோடு முடிஞ்சிடும். கரெக்டா? இதை ரொம்ப அழகா கையாண்டவர் வள்ளுவர். துறவு அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் குறளே டிட்டாச்மெண்ட்டை பத்தி தான். கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாம சொல்லிட்டாரு. முதல் குறளே சொல்லிட்டாரு, எதெல்லாம் உனக்கு கஷ்டம் கொடுக்குதோ அதுல இருந்தா நீ டிட்டாச் ஆனினா அந்த கஷ்டம் உனக்கு சேராது. யாதனில் யாதனில் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அவ்வளவுதான். இப்ப இந்த கோடை ஆரம்பிச்சுட்டாரா, 2வது 3வது 4வதுன்னு அப்படியே குறள் போயிட்டே இருக்கா. இப்ப இந்த கோடை முடிக்கணும், டிட்டாச்மெண்ட் ஆகுன்னு சொல்லி குறளை ஆரம்பிச்சுட்டாரு, அதிகாரத்தை ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப அதை எடுத்துட்டு வந்து அந்த புள்ளிலேயே சேர்க்கிற குறளா 10வது குறள்னு வச்சிருக்காரு பாருங்களேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று. உன்னால உனக்கு பற்றாம இருக்க முடியாது, என்ன பண்ணிடு, பற்றே இல்லாத அவன் திருவடியை போய் பற்றுக்கோ போதும் அப்படின்னு டிட்டாச்மெண்ட்ல ஆரம்பிச்சாரு. அப்படியே ரவுண்ட் வந்து அட்டாச்மெண்ட்ல முடிச்சிட்டாரு. ஆனா அந்த அட்டாச்மெண்ட் யாரோடவான அட்டாச்மெண்டா இருக்கணும்? எது கூடயும் அட்டாச் ஆகாதவங்க கூட இருக்கிற அட்டாச்மெண்டா இருக்கணும். செம்மல்ல பா, என்ன எவ்வளவு ஒரு ஞானம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. அந்த முதல் குறள் டிட்டாச்மெண்ட்டை பத்தி பேசுது. ஸோ நம்மளோட எந்த உதடு ஒரு வாட்டி கூட ஒட்டாது அதை உச்சரிக்கும் போது. அதே மாதிரி லாஸ்ட் குறள் அட்டாச்மெண்ட்டை பத்தி பேசுது. ஓகே, த அட்டாச்மெண்ட் வித் த நோ அட்டாச்மெண்ட் கை சிவபெருமான். ஓகே, அப்போ அது ஒரு ஒரு சீருமே நம்மளோட லிப்ஸ் ஒட்டும். ட்ரை பண்ணி பாருங்க.